உடம்புல ட்ரெஸ் வேற இல்ல. மச்சான் யார் இருக்காங்களாடா? யாரும் இல்ல மச்சான், வா பாத்துக்கலாம். ஓகே மச்சான், இந்த அழகான உடம்ப பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது மச்சான். நான் ஒரு வீர. இல்ல இல்ல, பாம்பு பாம்பு துரத்துது, என்ன காப்பாத்துங்க. இந்தா வேணாம், இந்தா தூக்கிட்டு போடா நாயே. வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்தா. டேய், ஆட்டுப்புல்கே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறியா? ஒழுங்கா போயிடுறா. ஓனார் போர் அடிக்குது, விளையாட போலாமா நம்ம? அம்மா பேய் 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 பேய். அட நாயாண்டி நாயே, என்ன பத்திரமா பாத்துக்கோன்னு பார்த்தா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுற. ஓ, அது பேப்பரா? பேய் தான் வந்துட்டோன்னு நினைச்சிட்டேன். நான் தான் பேட்மேன் பெரிய சாமி. என்னோட பூனையாண்டி சிட்டியில எந்த எலியும் இல்லாம பாதுகாத்து வந்துட்டு இருக்கேன். டேய், இங்க பாரு என்ன, நீ தானே நேத்து நைட் என்ன துரத்துன? நானா? இந்த அப்பாவி மூஞ்ச பார்த்து துரத்தனேன்னு சொல்றீங்களே. டேய் ஓனர் நாயே, என்ன வளர்க்கறது பெருசுலடா. எனக்கு கரெக்டா சோறு போடணும். நானும் பசியில எவ்வளவு நேரமா கத்துறது. டேய் ஓனர் இருக்கியா? நான் கோவத்துல இல்லடா, பசியில தான் இருக்கேன். வா, அடிக்க மாட்டேன். ஓ ஷிட், எப்படியாவது வெளியே போய் கக்கா இருந்துடலான்னு பார்த்தேன். போகும்போதே அவசரம் தாங்க முடியாம வந்துடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருந்த கக்காவை இருந்த இடம் இல்லாம ஆக்கிடுறேன். அடுத்த வாட்டி கக்கா வரும்போது வெளியே போறதுக்கு கக்கா வர்றதுக்கு முன்னாடியே வெளியே போயிடணும். இனிமே எங்க அப்பா கூட முடி வெட்ட போகவே கூடாது. நல்ல ஸ்டைலா வெட்ட சொன்னா எங்க அப்பாவோட பேச்ச கேட்டு கோமால இருக்கிற கோபாலு மண்ட மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. நேத்து இன்னைக்கு நாளைக்கு நாளான்றைக்குன்னு வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரு இடத்துல படுத்துட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதே இடத்துல இப்படிதான் படுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்தவன் பேச்ச கேட்டு கவலையா இருக்கும்போது எங்கேயும் போவாதீங்க. என்ன மாதிரி படுத்து தூங்கிருங்க. ஏய், உன்னை குத்துனா என்ன பண்ணுவ? செத்துருவேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, இப்ப ஏன்டா என்ன குத்துற? ஏய், குத்துனா என்ன பண்ணணும்? சாப்பாடு தருவேன்டா. ஓ, சோறு தருவியா? அப்ப குத்து. ஓகே, செத்துருவேன் நானும். வீட்டு சாவிய மறந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டி வர வரைக்கும் வேற வழியே இல்ல. காலை நீட்டி இப்படி படுத்துடணும். மாசம் சம்பளம் பத்தல, டெய்லி இன்டர்நெட் பத்தல, வாரத்துல லீவு பத்தல, ஆனா வாழ்க்கை மட்டும் பத்திக்கிட்டு எரியுதே. இதுல இருக்கிற எதை வாங்கினாலும் காசு தேவை. இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா இதுமே தேவையில்ல. இப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே போயிடுவோம். இதை எடுத்து தின்றலாம். ஆஹா, கேமராவா? நான் இதை தாண்டி ஏறி இங்கிட்டு போக வந்தேன். என்னங்க வேணும்? யாரா நீ என்கிட்ட வந்து கத்துற? அட முடியல மொன்ன நாயே, என்கிட்ட வந்து ஏன்டா கத்துற? பாடுறா, மூஞ்செல்லாம் வலிச்சுட்டு வந்து என்கிட்ட வம்புக்கு வரான். குடும்பத்தோட கொடைக்கானல் வந்து கொண்டாடலான்னு பார்த்தா கொத்து மலையில கூட்டமா நிக்க வச்சிட்டாங்க. கூட்டமா நின்னா குழுவுறாதுன்னு சொன்னாங்க, ஆனாலும் குழுவுறது. ஏமாச்சான், பல விதமா யோசிச்சு பணம் சம்பாதிக்கலான்னு பலதர போட்டா ஒருத்தனியால காணோம். அட ஆமா மச்சான், 10 நாள்ல எடுத்த முடிவுனால 10 பேர் கூட வரமாட்டேங்கிறாங்க. ஏண்டா நாயே, பல வருஷமா யோசிச்சு பழக்கிற போடுவோமா பல பேர் வருவாங்க. ஏய் ஏய் ஏய், மூக்குடா மூக்கு மூக்குடா. அட நாயே நாயே, நான் தான் ஒன்ன திங்கினோம், நீ என்ன கடிக்கிறியா? நான் கேக்குறதுக்குலாம் பதில் சொல்றியா? ஆ நான் அழகா இருக்கேனா? ஆ நான் அறிவாளி தானே? ஆமா நாயே. ஆவ், இந்த ஒரு சோத்து பழக்கைக்காக இவள்கிட்ட என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. ரெடி ரெடி ரெடி, சீக்கிரம் சீக்கிரம் வா. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, தீபாவளி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. காய்ஸ், என்ன மாதிரி கிட்ட இருந்து பட்டாசு வெடிக்கூடாது, தூரமா போயிடணும். எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு, அதான் நான் பக்கத்துல இருந்து கொண்டாடுறேன். ஹாப்பி தீபாவளி, தீபாவளி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. நான் குரங்கன், இவன் நாயாண்டி, இவன் சின்ன தம்பி. ஏய், இங்க வாடா,
உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். டேய் ஊரா விளையாட போனோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேத்துக்கிட்டடா சொல்லுவேன். டேய் கேமராமேன், எங்க போனால் கேமரா தூக்கிட்டு வந்துடுறியே, நிம்மதியா இருக்க ஒன்றுடா. இதுதான் வெயில் குஞ்சு ஆசனம். நல்லா பாருங்க, என் மேல இருக்கிற கோழி குஞ்சு, அத சொன்னேன். ஏய் இங்க வா, இங்க வா. ஏய் பெரிய மனுஷன் கூப்பிடுறா, இங்க வாங்க. ஏய் குட்டி குஞ்சா, ஏன் குழந்தையவே மிரட்டுறியா? ஐயோ பயந்துட்டேன். நான் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால சின்ன தோடு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா சின்ன வயசுல பெரிய காது வச்சிருக்கிறதுனால பெரிய தோடா போட்டிருக்கேன். அழகா இருக்கனா? டேய் ஓனர் நாயே, உன் மவ என்ன பொம்மை நினைச்சு தூக்கி போட்டாடா. அவகிட்ட எத்தனை வாட்டிடா சொல்றது? அழகா இருந்தா ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்பா என்ன வெயிலு, இந்த வெயில்லையும் தின்னே ஆகணும்னு அலையறாங்களே. அப்புறமேட்டு தின்னா என்னவா? இந்த ஓனர் பைய சரியான ஆளு. அவன் ஊரை சுத்த என்ன அனுப்பிச்சு விட்டான். எவன் வெயில்ல போய் மாட மேய்க்கிறது, அதான் அந்த நாய் அனுப்பிச்சு விட்டேன்.